இங்கே இந்த அம்மா லட்டு பிடிச்சிட்டு ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. காலிங் பெல் சத்தம் கேட்குது. போய் பார்த்தா அவங்க பொண்ணு வந்திருக்கா. கண்ணாடி போட்டு இவங்கள்ட்ட மூஞ்சி கொடுத்து பேசாமலே ஸ்ட்ரெயிட்டாக பாத்ரூம்குள்ளே போய் உட்காந்துருக்கா. என்ன நடந்திருக்கோன்னா, இந்த பொண்ணு அவன் லவர் கூட இருக்கும்போது அவளோட ஃபோன் எடுத்து பார்த்துருப்பா. அந்த ஃபோனில் வந்து நிறைய பொண்ணுங்க கூட பேசியிருக்க மாதிரியும் ஃபோட்டோ எடுத்திருக்க மாதிரியும் பார்த்த உடனே அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு அங்கே இருக்க டிவி எல்லாத்தையும் உடச்சி போட்டு வந்திருப்பா. அதை நினச்சி பாத்ரூம்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா இந்த பொண்ணு கண் கலங்கி இருக்கிறத பார்க்குறாங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்கிறா, நிறைய பொண்ணுங்க கூட அவன் பேசிக்கிட்டு இருக்காம்மா, இத்தனை நாள் லவ் பண்ணதெல்லாம் வீணா போச்சுன்னு கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில் அவங்க அம்மா போய் எழுப்புறாங்க. வேலைக்கு போகணும்ல, டைம் ஆச்சுன்னும் போது இல்லைம்மா நான் போகலன்னு சொல்லிடுறா. அப்போ அந்த பையனே இந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுறான். அந்த பையன் சொல்கிறான், உங்கள் அம்மா எவ்வளோ தைரியம் தான் எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க, பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு. இவன் சொல்கிறான், எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் அம்மாவெல்லாம் நீ கேள்வி கேட்கக்கூடாது, நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான், நீ 2 வருஷமாக நான் அவன்கிட்ட கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்குறேன், நீ வந்து உங்கள் அம்மா விட்டும் வர மாட்டேங்கிற, நான் என்ன பண்ணுறது, எனக்கும் வந்து எல்லா ஆசைகளும் இருக்குல்லன்னும் போது, ஆசைக்கு இருந்தால் என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போடா, என் கூட இருந்து ஏன்டா சீட் பண்ணுறேன்னு சொல்லி அந்த பையனோட ஃபோனை கட் பண்ணி விட்டு பிளாக்கும் பண்ணி விட்டுடுறா. அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே வந்து லட்டு சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணு சொல்கிறா, உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமான பிரேக்கப் ஆனதுன்னும் போது, சந்தோஷம்லாம் இல்லை, அந்த பையன் மோசமானவன், அதனால தான் நான் இப்படி இருக்கேன்னும் போது, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எனக்கு கல்யாணம் பிடிக்கலன்னு, நீ ஏமா கேட்க மாட்டீங்கன்னு. இல்லை, இந்த பையன் இப்படியா இருக்கான்றதுக்காக எல்லா பசங்களும் அப்படி நம்பாத, நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னும் போது நீ ஏமா புரிஞ்சுக்க மாட்டேன், கல்யாணம் பண்ணிட்டா உனக்கு நடந்த மாதிரி தான் எனக்கும் ஆகும்னு உடனே இவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த பொண்ணு அம்மா கிட்ட இப்படி பேசுமே அழுதுகிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மாவுக்கு ஸ்ட்ரோக் வந்து கீழே விழுந்துடுறாங்க. இவ கிட்ட போய் பார்க்குறா, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அன்கான்ஷியஸ் ஆகுறாங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, இந்த பொண்ணு சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க அம்மாவை அவங்க அப்பங்காரை ரொம்ப கொடுமைப்படுத்திருப்பான். டெய்லியும் சரக்கு ஊற்றி தர சொல்லியிருப்பான், ட்ரெஸ் எல்லாம் கழட்ட சொல்லியிருப்பான். அவங்க முதுகு ஃபுல்லாக வெறும் காயமாக இருந்திருக்கும். லட்டு செஞ்சால் கூட அவனை பார்க்கறதுக்கு எவனா வந்தானா அந்த சந்தோஷத்தில் தான் லட்டு செஞ்சான்னு கேட்பான். இவனுக்கு பெண் குழந்தை பிறந்ததுல சுத்தமாக சந்தோஷம் இருக்காது. நான் ஆம்பளை குழந்தை தானே கேட்டேன், இது எனக்கு பிறந்ததே கிடையாது, அவளை என்ன பண்ணுற பாருன்னு சொல்லி இவங்க போகும்போது இவங்க வாய்ஸ் குத்துட்டாங்கன்னு சொல்லி அவன் என்ன பண்ணிடுவான், மூஞ்சிலே குத்திடுறான். இவங்க எவ்வளோ தடுத்து பார்த்து அவன் கேட்காதனால பக்கத்தில் இருக்க ஒரு ஜார் எடுத்து அவன் தலையில போட்டு அடிச்சிடுறாங்க. அதனால தான் இவங்களோ பொண்ணை கூப்பிட்டு தனியாக வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா கிட்ட சாரி கேட்டு அழுதுகிட்டு இருக்கா ஹாஸ்பிட்டலில். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அப்போ தானே அம்மாவுக்கு மனசு ஆறுன்னும் போது அந்த பொண்ணு சொல்கிறா, நீ என்னை சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கம்மா, உன்னை விட்டுலாம் என்னால் போக முடியாது, உன்னை விட எனக்கு கல்யாணம்லாம் முக்கியம் இல்லைன்னும் போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, கல்யாணம் முக்கியமா, கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கிட்டா தானே, நீ இவ்வளோ என்னை பார்த்துக்கிட்ட மாதிரி ஒரு குழந்தை பெற்று அந்த பொண்ணு வந்து நீ வயசானதுக்கப்புறம் உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கோன்னு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, பெண் குழந்தை பிறந்தா அமித்தான்னு வை, பையன் பிறந்தா அமித்தின் வையின்னு ஒன்று. இந்த பொண்ணு கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கா. அவங்க அம்மா இறந்தும் போயிடுறாங்க. பல வருஷம் கழிச்சு காட்டுறாங்க, இந்த பொண்ணுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு, புருஷங்காரன் பக்கத்தில் உட்காந்துருக்கான். இவளுக்கு ஆம்பளை குழந்தை பிறந்திருக்கு. அவங்க அம்மா நினைப்பா அந்த பையனுக்கு அமித்தின் பேர் வைக்கிறா.